ஹலோ, வெல்கம் பேக் டு நகரத்தராச்சீஸ் வேர்ல்ட். நீங்கள் எல்லோரும் நல்லா சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு ஒரு அவுட்டிங் வீடியோ தான். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி எர்ணாகுளம் போகிறோம். எர்ணாகுளம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ பூர்ணாவுக்கு லீவ் இருந்ததுனால பிள்ளைய எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. பூர்ணா விஷாலி அள்ளி போட்டுட்டு கிளம்பியாச்சு. போகலாமா? இந்த பாரு விஷாலி, லுல்லுமால் பாரு, லுல்லுமால். இதாங்க லுல்லுமால். எத்தனை வருஷம் கையை விட தட்டிக்கிங்க, அப்படியே ஓடிடுவோம். பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தானே இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே கை தட்டிட்டு அப்படியே நான் தொட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்ம ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். வல்லார்பாடம் சர்ச்சு ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம போனதில்லை. திடீர்னு நினச்சோம், இன்றைக்கே போகணும்னு நினச்சோம். உடனே கிளம்பிட்டோம். நம்ம இந்த லுல்லு மால் சரௌண்டிங், அப்புறம் பூர்ணாப்பா ஆஃபீஸ், அது வரைக்கும் தான் போயிருக்கோம். இது அதெல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்ம போகணும். போகிற வழி எல்லாமே உயரமான பில்டிங். பூர்ணாப்பா இந்த பில்டிங் பாருங்க, அங்கே பாருங்கன்னு ஒன்றுனா கையை காமிச்சாங்க. ஊர் விட்டு ஊர் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல சிங்கப்பூர் எல்லாம் போகும்போது அந்த ஒரு சீன் பார்த்திருக்கேன் நான் சின்ன பிள்ளைல. கவுண்டமணியும் செந்திலும் இந்த பில்டிங் பாரு, அந்த பில்டிங் பாரு அப்படிம்பார்ல, அந்த மாதிரியா தான் இருந்துச்சு. நம்ம இந்த லேக்கை தாண்டி தான் வல்லார்பாடம் சர்ச்சு போனோம். ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். சர்ச் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 2 minutes தான் உள்ள போயிடலாம். பிரம்மாண்டமான சர்ச்சு. அதே மாதிரி இந்த பள்ளிக்கு ஒரு பெரிய வரலாறு ஒன்று இருக்கு. கார் பார்க்கிங்க்குன்னு ஒரு தனியாக இடம் வச்சிருந்தாங்க. இது பேக் சைட் ஆஃப் த சர்ச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே இதோட பிரம்மாண்டம் நமக்கு தெரியும். இதுதான் என்ட்ரன்ஸ். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இங்கிட்ட டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாது. ஸோ வஞ்சியில் இந்த பக்கமாக இந்த லேக்கை தாண்டி தான் வருவாங்களாம். போய் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. இந்த இடத்துல ரோசி பார்க்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் பள்ளியோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் சர்ச்சோட ஃபுல் வியூ. சூப்பராக இருக்குல்ல. இனி அப்படியே மெல்லமாக நடந்து போகலாம். என்ட்ரன்ஸில் ஜீசஸோட ஒரு சமயமும் என்னென்ன பண்ணாங்கங்கிறது எல்லாமே அழகாக வரிசைப்படுத்தி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சர்ச்சோட வரலாறு நான் சொல்கிறேன். இந்த சர்ச் பேர் வல்லார்பாடம். இங்கே இருக்கிற மேரி பேர் வல்லார்பாடத்து அம்மான்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச் போர்ச்சுகீஸால 1524 கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. 1676 ஒரு வெள்ளம் வந்தது. அந்த சமயத்தில் வல்லார்பாடம் அம்மாவோட படமும் அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொச்சின் மகாராஜா திவானான பாலேத்து ராமன் வல்லியச்சன் கிட்ட இந்த படம் கிடைச்சிருக்கு. அவர் தான் சர்ச் கட்டுறதுக்கு கொஞ்சம் இடமும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கடா விளக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க சர்ச்சுக்காக. இங்கே வர எல்லா டிவோட்டிஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா, விளக்கமாறு எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுறாங்க. அது எதுக்கு க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அதை நினச்சிட்டு அந்த இடத்த நம்ம கூட்டணும். சில பேர் சில விஷயங்கள் காரியங்கள் மனசில் நினச்சிப்பாங்க, எனக்கு இது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய அதிசயம்லாம் இங்கே நடந்திருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, கூட்டுறாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, 1952 மீனாட்சி அம்மாள்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க நாயர் வீட்டை சேர்ந்தவங்க. அவங்களும் அவங்க குழந்தைய தூக்கிட்டு மட்டாஞ்சேரிக்கு போறாங்க. அது எப்படின்னாக்கா, அங்க லேக் இருக்கும். அந்த லேக்ல வஞ்சியில போகணும். அப்படி போகும்போது திடீர்னு தண்ணி கூடி ஃப்ளட் ஆயிட்டு அவங்க அப்படியே தண்ணியில முழுகிட்டாங்க. அந்த சமயமா பார்த்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வல்லார்பாடத்து அம்மாவை பார்த்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள உள்ள போயிட்டாங்க. ஒரு 3 daysல அவங்க வெளியில வராங்க. அது எப்படி அப்படின்னா, அங்க அந்த சர்ச்ல குரு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கனவுல வல்லார்பாடத்து அம்மா போய், நீ இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வலைய போடுன்னு அவங்களுக்கு கனவுல வந்துகிட்டே இருக்கு அந்த குருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாங்கன்னா, சில மீனவர்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல வலைய போடுறாங்க. வலைய போட்டு எடுத்தா உள்ளேருந்து யார் வரான்னா, மீனாட்சி அம்மாவும் அவங்களோட பையனும் வராங்க. உயிரோட இருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாம உயிரோட வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அம்மா நம்மளை காப்பாத்திட்டதுனால இவங்க அவங்களுக்கு தன்னை தானே அடிமைப்படுத்திக்கிட்டு, நான் இந்த இடத்தெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த நான் கூட்டி நல்லா சுத்தமா வச்சுப்பேன், என்னை காப்பாத்தினதுக்கு நான் பிராயச்சித்தமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தொடங்கி வச்சாங்க.
நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போதே அரௌண்ட் ஒரு 12:30 கிட்டக்க ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள சர்ச் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கூட்டம். ஸோ இந்த சைடு ஒரு வழி ஒன்று இருக்குது. அந்த பக்கம் உள்ளே போனோம். அப்படியே அமைதி, அப்படியே ஒரு அமைதியாக இருந்தது. நல்லா குளுன்னு இருந்துச்சு அந்த இடமே. நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அப்படியே இங்கே பார்த்துட்டு உள்ள சர்ச்சுக்குள்ளே போகலாமான்னு எட்டி பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் அவ்வளோ பேர் இருந்தாங்க, ஒரு 100கணக்கான பேர் இருந்தாங்க. ஸோ அப்படியே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படி வெளியில் வந்துட்டோம். ஆனாலும் சர்ச் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்க்கல. மற்ற எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அமைதியாகவே உட்காந்துருந்தோம். அப்புறம் மெதுவாக மெல்ல மெல்ல எந்திரிச்சு வெளியில் வந்தாச்சு. இதான் வல்லார்பாடத்து அம்மாவும் ஜீசஸும். கீழே வந்து ஒரு ஒயிட் சாரி கட்டியிருக்கிறது மீனாட்சி அம்மாவும் அவங்களோட குழந்தையும். இந்த இடத்துல வந்து எல்லாரும் கேண்டில் ஏற்றி அவங்களோட விஷஸ் எல்லாம் சொல்லி இதெல்லாம் சரியாகணும். நம்ம வேண்டிப்போம்ல, யூஸ்வலாக கோயிலுக்கு போனால் நம்ம என்ன வேண்டிப்போம், நல்லா வை, எல்லாரையும் காப்பாற்று, எனக்கு இது பண்ணித்தா அதை பண்ணித்தா அப்போல்லாம் நம்ம வேண்டிப்போம்ல. அதே மாதிரி தான் எல்லாருமே வேண்டிக்கிட்டாங்க. நாங்களும் அங்கே கேண்டில் லைட் பண்ணி அங்கே வச்சுட்டு வந்தோம். விஷாலி கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னோன்னே பிஸ்கட் கொடுத்துட்டா. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாளாங்கிறதுக்காக கேட்டேன். உடனே சரின்னு சொல்லிடுச்சு. இந்த சர்ச் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அந்த சமயத்தில் வந்து புதுசாக டவர் ஃபுல்லாக எழுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம மேல் உச்சி வரைக்கும் போய் பார்க்க முடியும். பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் எர்ணாகுளம் தெரியும். இங்கே போகிறதுக்கு வந்து லிஃப்ட்டும் இருக்குது, படியும் இருக்குது. ஆனால் நம்ம போகலை. சர்ச்சுக்குள்ள அவ்வளவு பேர் இருக்காங்க. அதை சுத்திலும் அவ்வளோ பேர் இருக்காங்க. எந்த பக்கம் இருந்தாலும் நம்ம அவங்க ஜெபம் பண்றத நம்ம கேட்கலாம். இந்த இடம் பேர் வந்து அடிமை சமர்ப்பணம். சில பேர் இங்க வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து இங்க அடிமை ஆயிடுவாங்க. அப்புறம் இந்த இடத்துல நிறைய கிளியெல்லாம் இருந்துச்சு. சூப்பரா, அது ஒரு என்டர்டெயின்மெண்டா இருந்தது. இந்த சர்ச்ல இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சண்டே 4 மணிக்கு தமிழ்ல வந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். எனக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா, சாடே இங்க பாருங்களேன் தமிழ்ல எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். இந்த தண்ணியை குடிச்சா நமக்கு அசுகம்லாம் மாறிடும்னாங்க. ஸோ நாங்கள் தீர்த்த மாதிரி குடித்தோம். மற்ற எல்லாரும் பாட்டிலில் வாங்கிட்டு போனாங்க. മാതാവിൻ്റെ കിണർ പരിശുദ്ധ വല്ലാർപാടത്തമ്മയുടെ അത്ഭുതങ്ങൾ ജലത്തോട് ബന്ധമുള്ളവയാണ്. മീനാക്ഷി അമ്മയ്ക്ക് ലഭിച്ച സംരക്ഷണവും പാലിയത്തച്ഛൻ്റെ ഇടപെടലും ഇത് സൂചിപ്പിക്കുന്നു. ജലത്തിലും ജലം വഴിയും അനേകം അത്ഭുതങ്ങൾ ഇപ്പോഴും തുടരുന്നു. ഈ കിണറ്റിലെ ജലം കുടിച്ചത് വഴിയായി ലഭിച്ച രോഗശാന്തിയുടെ സാക്ഷ്യങ്ങൾ ഏറെയാണ്. പരിശുദ്ധാരൂപിയുടെ ദേവാലയത്തിൻ്റെ മധ്യഭാഗത്തു നിന്ന് ഒഴുകിയെത്തുന്ന ഈ ഉറവ വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് വല്ലാർപാടം ദേശത്തെ പ്രധാന കുടിവെള്ള സ്രോതസ്സായിരുന്നു. சர்ச் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது. சர்ச்சுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் அங்கே விற்கிறாங்க. லைக் கேண்டில், இல்லை சாமி படம் எல்லாமே அங்கே இருக்குது. எல்லாம் வாங்கிக்கலாம். பக்கத்தில் வந்து மீனாட்சி அம்மாள்னு ஒரு ஹோட்டல் கூட ஒன்று இருந்துச்சு, நாங்கள் பார்த்தோம். இப்போ இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் கூட நல்லா அவைலபிளாக இருக்குது. நல்லபடியாக அங்கே சர்ச்லலாம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. வரும்போதே இங்கே லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்தோம். பூர்ணா அப்பாவோட ஆஃபீஸில் காரை பார்க் பண்ணிட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிடலான்னு போயிட்டோம். லஞ்ச் கொண்டு வராத அன்னைக்கு பூர்ணாப்பா எப்போவுமே ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவாங்க. இங்கே கேரளா மீல்ஸு சூப்பராக இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக ஃபிஷ் கறி ரொம்ப நல்லா இருக்குமா. நான் பாருங்களேன், எனக்கு அது தெரியாமல் போச்சு. நான் ஃபிஷ் கறி சாப்பிடாம இது சாப்பிட்டுட்டேன், பிரியாணி. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ண, அச்சிச்சோ வடை போச்சு அப்படின்ன மாதிரி. ஹோட்டல் பேர் புகாரி. விஷாலி தான் ஒன்றும் சரியாக சாப்பிடல. என்னைக்கோ நல்ல லஞ்சு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போனோம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன வந்துருச்சு? லுல்லுமால் வந்துருச்சா? வந்துருச்சு. லுல்லுமால் என்ன இருக்குமா? லுல்லுமால் என்ன இருக்குமா? என்ன
என்ன தவிர எல்லாருக்கும் பூச்சாண்டி இருக்கானா லுல்லுமல்ல? அப்ப வேணாம், வாங்க வீட்டுக்கு போங்க.